லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ ஏய் விடறா புறா ஏய் விடறா முரளி ஐயோ ஏய் வாடா என்ன வாடா குடும்ப விஷயத்துல தான் என்ன தலையிட கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. இருங்க முதல்ல அவனை விடுங்கண்ணே. என்ன பிரச்சனையோ பேசி தீர்த்துக்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு 1.5 வருஷமா வட்டி கூட கட்டாம ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அது சரிண்ணே, எவ்வளோன்னு சொல்லுங்க, செட்டில் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம். அதை விட்டுட்டு அடிக்க வரீங்க. வட்டியோட சேர்த்து மொத்தம் 25 லட்சம் ரூபா. ஐயோ என்னது 25 லட்சமா? டேய் 25 லட்சம் வாங்கி என்னடா செஞ்ச? உனக்கு எதுக்குடா அவ்வளவு பணம்? ஐயோ 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 கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இவனுக்கு கடைசியா 2 நாள் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ள பணம் கைக்கு வந்துட்டா நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். இல்லனா இவனை நீங்க மறந்துட வேண்டியதுதான். முரளி, ஏன்டா அப்படி பண்ண? ஏன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல? அவ்வளோ பணத்தை என்னடா செஞ்ச? 2 நாள்ல 25 லட்சம் ரூபாய் எப்படி ரெடி பண்றது? வேற என்ன பண்றது? உருப்படியா மொபைல் கேம் விளையாடி செலவு பண்ணிருப்பான். அவனை ஏன்டா முறைக்கிற? இவ கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுனேன்னு பார்த்தா இப்போ 25 லட்சம். நினைச்சாலே நெஞ்செல்லாம் அடைக்குதடா. அண்ணா, முக்கியமான ஆள் வராங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். போங்க. யார் இவங்க? ஃப்ரெண்டுக்கா, என்ன பார்த்துட்டு போலான்னு வந்தானுங்க. யாருமா அவங்களா? அவன் தான் சொன்னானடி, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பத்மாமா உள்ள வாங்க. ஏய் நில்லடி. மா, நான் பத்மாமாவை தானே கூப்பிட்டேன். யார் அவனுங்க? எதுக்காக வந்தானுங்க? முரளியை வந்து அடிச்சுட்டு போனானுங்க. என்ன செஞ்சான் இவன்? யார்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணா? ஏண்டா, உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? எல்லா பிரச்சனையும் நமக்குனே கொண்டு வந்திருக்கான். 2 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. அப்படி பணம் கொடுக்க முடியலன்னா இவனை மறந்துருன்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்கடி. மா, முதல்ல இவன் என்ன செஞ்சான்னு சொல்லுங்க. டேய், என்னடா செஞ்ச? இங்க வா. வாடா. என்னடா செஞ்ச? கடன் வாங்கி வச்சிருக்கா ரஜினி. இந்த கடன்காரனை ஏன் பெத்தேன்னு இருக்கு. இப்படி அநியாயம் பண்றானே. என்னது கடனா? டேய், எதுக்குடா கடன் வாங்குன? இங்க பாரு, நீ எதுக்கு வேணா வாங்கிட்டு போ. அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நீயே போய் உழைச்சு இந்த கடன் எல்லாம் அட. அக்கா,
அவங்க 2 நாள் டைம் கொடுத்திருக்காங்க அக்கா. 1 2 25 லட்சம் ரஜினி. என்னது 25 லட்சமா? என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா இதெல்லாம்? டேய் 25 லட்சம்டா. இந்த குடும்பத்தை நடத்த நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வேலை வெட்டிக்கு போகலனாலும் போடுற சோத்தை தின்னுட்டு வீட்டுக்குள்ள கடடானா இப்படி அடா பண்ணுவ? எந்த தைரியத்துல கடன் வாங்க? எந்த தைரியத்துல கடன் வாங்க? 25 லட்சம்னா உனக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? எப்போ பாரு பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை கேட்டு கேட்டு போர் அடிச்சு இப்ப புதுசா சாதனை பண்ணிட்டு வந்திருக்கியா? மா இங்க பாரு, உன் புள்ள அவன் சாதனைய அவனே முடிச்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல 15 லட்சம், இப்போ 25 லட்சம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல. ரஜினி, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசி, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி அமைதியா இருக்க முடியும்? 25 லட்சத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறது என்ன லேசா? என்ன இருக்கு இங்க? பெத்தவரே வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. கூட பிறந்தவனை பார்த்தா இப்படி. இதுல நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஏய், நீ என்ன சொன்ன என்கிட்ட? என்னடா சொன்ன? நீயே சம்பாதிச்சு 15 லட்சத்தை திருப்பி தர போறியா, இல்ல நான் வாங்கின கடனை நீ அடைக்க போறியா? இதுதான் நீ கடனை அடைக்கிற லட்சணமா? சொல்றா. எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாது. நீங்க எல்லாருமே என்ன வேணா பண்ணுங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இதுல தலையிட மாட்டேன். எல்லாரும் வெளியில போயிடுங்க. ரஜினி போங்க. வெளியில போ, வெளியில. என்னம்மா இது? இப்ப என்னம்மா பண்றது? எப்படியோ போகட்டும். என் புள்ள எனக்கு இல்லன்னு ஆக போறான். அவன் தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து. அதான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? என்னடா முரளி இப்படி பண்ணிட்ட? 2 நாளைக்குள்ள 25 லட்சம்னா எப்படிடா முடியும்? ரஜினி அக்கா ஒன்றும் எனக்கு எதுவும் செய்ய வேணாம். நீ கொஞ்சம் மாமாட்ட கேட்டு பணத்தை வாங்கி தாக்கா. அடிச்சிருவேன், பேசாம இருடா. நீ மான ரோஷம் கெட்டு அலையறது பத்தாதுன்னு அவன் மான மரியாதையோட அங்க பொழைக்கிறதையும் கெடுத்து விடலான்னு பாக்குறியா? நான் என்ன சொல்லிட்டா கேப்பேன்? ரொம்ப கஷ்டம் முரளி. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணிருக்கோமேன்னு இவனுக்கு கொஞ்சமாவது உறுத்தல் இருக்கான்னு பாரு. மாமா கிட்ட கேட்டு வாங்குங்கறானே, என்ன நெஞ்ச எழுத்தம் பாரு. நானும் இவன் அக்கா தானம்மா, அந்த உரிமையில தான் கேக்குறான். ஆனா என்னால இதை உனக்கு செய்ய முடியாது முரளி. சாரிடா. ராதிகா, இவங்கிட்ட நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? யாரும் எனக்காக எதுவும் கேட்க வேணாம், எதுவும் செய்யவும் வேணாம். இன்னும் 2 நாள் தானே, அவனுக்கு என்ன கொண்டு போட்டோம். அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஐயோ முரளி, அப்படி பேசாதடா. அம்மா, நீ போய் ரஜினி அக்கா கிட்ட பேசுமா. அவ என்னடி செய்வா? பாவண்டி அவளும். அவ ஏதாச்சும் ஒரு ஐடியா வச்சிருப்பாமா, சொல்ல முடியாது. அவ சேர்த்து வச்சிருந்தா கூட வச்சிருப்பாமா. நீ போய் கேட்டு பாரு. போமா, போய் கேளு. மா, பசிக்குதுமா. சரி வா, யாருக்கும் தெரியாம கிச்சன்ல வச்சு சோறு போடுறேன். ஆமா. போங்க.
ரஜினி, எப்படிமா இப்படி எல்லாம் உங்களால இருக்க முடியுது? இல்லடி, அவன் பசிக்குதுன்னு கேட்டாண்டி. அதான். எப்படிமா? அவன் முகத்துல கொஞ்சமாவது தப்பு செஞ்சுட்டோன்னு கூச்சம் இருக்கா? நான் தான் அவனை கொஞ்சமாவது சாப்பிடுறான்னு சொன்னேன். பொய் சொல்லாதம்மா. அவன் கெட்டு குட்டிச்சவராகிறதே உங்களாலதான். நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு அவன் பணம் இருந்தா எடுத்துட்டு போலாம் தான் என் ரூம்குள்ள வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்பதான் அவனுக்கு அந்த போட்டோ கிடைச்சிருக்குமா? ஐயோ ஐயோ. என்ன ஐயோ? அவன் அப்படிப்பட்டவன் தாமா. 15 லட்சத்தை தூக்கிட்டு போனவன் என் ரூம்ல திருட மாட்டான்னு நினைக்கிறியா? என்னடி? இல்லடி. என்னையே 5 லட்சம் கூடுன்னு மிரட்டினவன் தானே. பணத்தை தூக்கிட்டு போயிட்டு எவ்வளவு தைரியமா வீட்டுக்கு வந்தான். ஏய், இப்படி எல்லாம் பேசாத ரஜினி. உன் தம்பியை காப்பாத்த உன்னை விட்டா வேற யாருடி இருக்கா? நான் இல்லம்மா, அந்த கடவுளே நினைச்சா கூட அவனை காப்பாத்த முடியாது. ஐயோ ரஜினி, சொன்ன நேரத்துக்குள்ள பணத்தை கொடுக்கலனா அவனை கொன்னு போட்டுடுவாங்கடி. மா, என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என் ஒருத்தி சம்பளத்தை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டு ராதிகா கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டி, இப்போ அக்கா கடை ஆரம்பிச்சதுக்கான வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன். கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி செத்துக்கிட்டு இருக்கம்மா நானு. ஐயோ. ஆனா அவன் ரவுடி கிட்ட கடன் வாங்கி ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா நான் யார் காலையாவது விழுந்து வட்டிக்கு பணம் வாங்கி அதை அடைக்கணுமா? அப்படியெல்லாம் சொல்லாத ரஜினி. எங்களுக்கு உன்னை விட்டா வேற யாருடைய இருக்கா? எனக்கு யாருமே இல்லையேம்மா. எனக்கு இத்தனை பேர் இருந்தும் நான் தனியா தானே இருக்கேன். எல்லா கஷ்டத்தையும் நானே தனியா தானே பாத்துக்கிறேன். ரஜினி, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதே. நான் உன் கால்ல விழறேன்டி. என்ன பண்ற நீ? இங்க பாரு, என்னால எதுவுமே செய்ய முடியாது. இது அவன் பிரச்சனை, அவன் தான் பாத்துக்கணும். இதுக்கு மேலயும் அவனை இப்படியே விட்டா வீட்டுல யாராலையும் நிம்மதியாவே இருக்க முடியாது. ரஜினி, ரஜினி. எந்திரிமா முதல்ல. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உயிரோட இருந்து என்னடா ஆக போகுது? புருஷன் பிள்ளைங்க யாருமே எனக்கு சரியில்லை. நான் செத்து போறேன். மா சொன்னா கேளுமா, விடுமா. நீ ஏமா சாகணும்? என்னால தானே எல்லா பிரச்சனையும். நான் சாகுறேன். ஐயோ டேய் முரளி, விடுடா. வேண்டாடா. விடுமா. ஐயோ 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 ஐயோ, எல்லாரும் இங்க வாங்களே. நீ ஓடி வாங்களே. ரஞ்சிதா, என்னாச்சு? டேய், என்னடா பண்ண? அத்த அத்த. ஐயோ, ஏன் குடும்பம் இந்த நிலைமைக்கா வரணும்? என்ன ஆச்சு? என்னம்மா? அக்கா, அம்மா விஷம் சாப்பிட போயிட்டாங்கக்கா. ரஞ்சிதா, என்னம்மா இது? நீ அப்படி பண்ற? நான் வேற என்னங்க பண்றது? இத்தனை வருஷம் நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு புருஷனும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை. நான் எதுக்கு இருக்கணும்? ரஞ்சிதா, அத்த
இருக்கிற சூழ்நிலையை எப்படி சரி பண்றதுன்னு தான் பார்க்கணும். அதுக்காக நீங்களே இப்படி செஞ்சா என்னத்த அர்த்தம்? நாளைக்கு எல்லாரும் என்னதானே மாப்பிள்ள சொல்லுவாங்க. இவனை இப்படி வளர்த்திருக்கியேன்னு ரஜினியே கேக்குறா. மா, நான் கோவத்துல பேசுனது எல்லாத்தையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் சொல்ற மத்த எதையாவது கேட்டிருக்கியா நீ? எனக்கு தெரியலடி, ஏன் புத்தி அவ்வளவுதான். பிள்ளைங்களையே சரியா வச்சு வளர்த்து ஆளாக்கு தெரியல. நான் இருந்து என்னதான் பண்ண போறேன்? வேண்டாமா, நான் தான் அந்த வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்கேன். நானே இந்த விஷத்தை குடிச்சிடுறேன். முரளி, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை செஞ்சுதான் அதோட பலனை நாங்க இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி எல்லாமே தெரிஞ்சு நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் மேல இருக்கிற கோவத்துல தானமா இப்படி எல்லாம் பண்றேன். எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல, என் மேலதான் எனக்கு கோவம். என் சாவுக்கு அந்த ரவுடிக்கு தான் காரணம்னு நான் எழுதி வச்சுட்டு சாக போறேன். அப்புறம் அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்கல்ல. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு வருஷம் குடுக்கல் வாங்கல் பண்ற ரவுடிங்களுக்கு ஜெயில்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படியே அவங்க ஜெயிலுக்கு போனாலும் வெளியே வரமாட்டாங்களா? இல்ல வேற ஆட்களை ஏற்பாடு பண்ணி நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாம இருப்பாங்களா? அப்படி சொல்லு பார்த்திபா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனால இந்த குடும்பத்தோட பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும். மா, பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு சாக போனா எல்லாம் சரியாயிடுமாமா? யாருக்கு என்ன ஆனாலும் கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். நீ ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிற ரஞ்சிதம்? நீங்க அன்னைக்கு யோசிச்சிருந்தா இன்னைக்கு எங்க அம்மாவும் சரியா யோசிச்சிருப்பாங்க. இப்ப என்னம்மா, இவன் வாங்கின கடன் அடைக்க ஏற்பாடு பண்ணணும், அவ்வளவுதானே? நீதான் முடியாதுன்னு சொல்லிட்டியே, எங்களுக்கு வேற வழி என்ன இருக்கு? நாங்க குடும்பத்தோட சாக வேண்டியதுதான். அம்மா, திரும்ப திரும்ப ஏன் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? முரளிக்கு ஏதாச்சும் ஆயிடுமோங்கிற பயத்தினாலதான் அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்கக்கா. அந்த பயம் அவனுக்கு இருக்கான்னு பாரு, எப்படி நிக்கிறான் பாரு. அதான் நானே செத்து போறேன்னு சொல்றேன்ல. யாரும் என்னால கஷ்டப்பட வேணாம். நான் இருந்தா தானே கேட்பாங்க. அப்படியே ஒரு அரை விட்டேன்னு வச்சுக்கோ. ரஜினி, இவன் வாங்கின கடனை அடைக்க நான் எங்கேயாவது ஏற்பாடு பண்றேன், போதுமா? தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்ல யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த முடிவு எடுக்காதீங்க. வாங்க. என்ன ராதிகா? முரளி இப்படி பண்ணது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுதுக்கா. இப்ப என்னக்கா பண்ண போற? என்ன பண்றதுன்னே தெரியல ராதிகா. 25 லட்சம் இவ்ளோ அமௌண்ட்டுக்கு எங்க போறது? ஆனா அம்மாவுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுது. அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன? இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு ஆளால தான் முடியும். நீ யார சொல்றன்னு எனக்கு தெரியல. யார சொல்றா இவ? அண்ணாச்சிக்கா. நீ கேட்டா அவர் கண்டிப்பா செய்வாருக்கா. நீ வேணா அவரை கேட்டு பாரு. நீ சொல்றது கரெக்ட் தான் ராதிகா. ஆனா எதுக்காக இவ்ளோ பெரிய அமௌண்ட்னு கேட்டா என்னால எப்படி முரளியோட பிரச்சனையை சொல்ல முடியும்? அப்படி சொன்னா
நம்ம குடும்பத்தை பத்தி அவர் என்ன நினைப்பாரு? ஆமா இல்ல உனக்கு தான் இப்ப சேலரி அதிகமாயிடுச்சுல்லக்கா. அதோட ப்ரூஃப் வச்சு லோன் வாங்க முடியும்லக்கா. அது எலிஜிபிள் தானே? அவ உன்கிட்ட பேச வந்திருக்கா, அவளை பேசவே விட மாட்டேங்கிறல்ல நீ? இல்ல ராதிகா, ஏற்கனவே நான் போட்ட லோனே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. என்னக்கா பண்றது? மாமா சித்தப்பான்னு சொந்தக்காரங்க அத்தனை பேர் இருக்காங்க. ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு கொடுத்தா கூட அடைச்சிடலாம். ஆனா யாரும் செய்ய மாட்டாங்களே. சொந்தக்காரங்க எல்லாமே பேருக்கு தானக்கா. அக்கா பேசாம நம்ம பார்த்திபன் கிட்ட சொல்லி அவன் வீட்டுல கேட்டு பார்க்க சொல்லுக்கா. உனக்காக தான் அவன் என்ன வேணாலும் செய்வான்ல.